Daily. Taste the Daily. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு டன் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. காரிமங்கலம் அடுத்த கும்பார அள்ளி சோதனை சாவடி பகுதியில் பெங்களூருவில் இருந்து சேலத்திற்கு காரில் கடத்தி கொண்டு செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு டன் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காரில் குட்காவை கடத்தி வந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த கணேசபாய் ரப்பாரி என்பவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருப்பதாகவும் அதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாகவும் பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சிகரெட்டுகளை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். தீபக், வரதன், முகமது நசீப் ஆகியோரிடம் இருந்து 295 சிகரெட்டுகள், 2 செல்போன்கள் மற்றும் சுமார் 6000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் புழக்கத்தின் காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் அருகே கள்ளசந்தையில் மது விற்பதை ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புண்ணியவயல் கிராமத்தில் குடியிருப்புகள் அதிகமுள்ள இடத்தில் டாஸ்மாக் கடை இருப்பதற்கு பொதுமக்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோயில் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு மதுபான கடைக்கு அருகில் உள்ள பார் ஒன்றின் மூலம் கள்ளமது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு வருவாய் ஈட்ட வருங்கால சந்ததியினரை போதைக்கு ஆட்படுத்துவது என்ன நியாயம் என கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.